வெல்கம் பேக் டு கோயில்படி சமையல். இன்றைக்கி நம்ம கோயில்படி சமையலில் உதிரி உதிரியான ரவை உப்புமா எப்படி சுலபமாக டேஸ்டியாக செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேம்மா அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் லேசாக வெந்தோடனையும் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு மிளகாயை நல்லா உரைக்கும். உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் தண்ணி ஆட் பண்ணணும். நான் இப்போ இந்த கப் அளவுக்கு 2.5 கப்பு ரவை எடுத்துக்க போகிறேன். அதனால் இந்த கப்பில் 5 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா கொதிக்க விடணும். இந்த இடத்துல நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பை ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் லைட்டாக ரவையை போட்டு நல்லா கரண்டியை வச்சு கிண்டி விடுங்க. அப்படி தான் நான் கிண்டி விட்றேன். ஏன்னா ரவை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி கட்டி பட்டுறக்கூடாது. அதுக்காக தான் ரவையை ஆட் பண்ணிக்கிட்டே கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இது மாதிரி தான் கிண்டி விடணும். ரவை சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், இது மாதிரி நல்லா கிண்டி விடணும். இப்போ கிண்டி விடவுமே தண்ணியெல்லாம் அப்படியே ரவையோடு நல்லா சேர்ந்து வேகுது. அப்படியே ஒட்டாமல் வரணும். பாருங்கள், இப்போவே கொஞ்சம் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா ரவை வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இந்த உப்புமா நல்லா உதிரி உதிரியாக இருக்குதுன்னு. பார்க்கவே நல்லா சாப்பிடணும் போல் இருக்குது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம ரவை உப்புமா. சூப்பரான ரவை உப்புமா டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 to 3 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பரிமாறுங்க. சூப்பரான ரவை உப்புமா இன்றைக்கி நம்ம கோயில்படி சமையலில் பார்த்தோம். இது போல் பல வீடியோக்கள் தெரிந்து கொள்ள இப்போவே கோயில்படி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.